வெறுமனே இந்த வெளியில ஒரு தெருவுல நடக்கிற ஒரு ரேப் மட்டும் கிடையாது. நான் வந்து இந்த இந்தியன் ஃபேமிலி சிஸ்டம்குள்ள நீங்க வந்து சிசுக்கொலை அதிகம் நடக்குது. முந்தி சிசுக்கொலை இன்ஃபான்டிசைடு இருந்தது. இப்போ கருக்கொலையா அது மாறி இருக்கு. பெண்களுக்கு கல்வி இருக்கு. ஆனா உயர்கல்வி ம். போறதில்ல. நீங்க ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு காலேஜ் யூஜி போறவங்களோட அ எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாயிருது. அதுக்கப்புறம் அது போகுது. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்ல இன்னும் ஹையர் எஜுகேஷன்ல இன்னும் கம்மியாயிருது. ஸோ வேலைக்கு போற பெண்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா மாதிரி தெரியுது. ஆனா, அங்கேயும் செக்ஷுவல் ஹாரஸ்மென்ட் எல்லாமே நடக்குது தான். ஸோ இப்படி நீங்க வந்து அப்புறம் குடும்ப அமைப்புக்குள்ள டொமஸ்டிக் வயலன்ஸ் நம்ம நாட்டுல அதிகம் நடக்குது. குடும்ப உறுப்பினர்களால் பெண்கள் மேல நிகழ்த்தப்படுகிற இது. அப்புறம் டவுரி ஹாரஸ்மென்ட் அதிகம் நடக்குது. இன்னும் வரதட்சணைங்கிற கான்செப்ட் வந்து இந்த காலத்துலயும் வந்து அதிகமா தான் ஆயிருக்கு. அப்புறம் திருமணத்தில் பெண்களுக்கு தேர்வில்லை. இது ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை. அன்னைக்குமே வந்து இப்போ நம்ம வந்து ஹானர் கில்லிங்கிற பிரச்சனையை வந்து கொடுமையை நாம் வந்து சாதி பிரச்சனையா நம்ம ஓரளவுக்கு நம்ம அதை இன்னைக்கு இருக்கிற மீடியா காலகட்டத்தில் இது வந்து ஒரு கொடூரமான சாதிய வன்கொடுமைங்கிறது நமக்கு புரியுது. ஆனால்